கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த லெந்து நாட்களிலும் இயேசு சிலுவையில் கூறிய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். பிதாவாகிய தேவனின் அனாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையில் தொங்கினாள் இயேசுநாதர். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற தீர்க்க தரிசன வாக்கின்படியே இரண்டு குற்றவாளிகளின் மத்தியில் குற்றம் செய்யாத இயேசு முகத்திலே துப்பப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, வாரினால் அடிக்கப்பட்டவராக, ரத்தம் சிந்த சிந்த சிலுவையில் தொங்கினார் நம் இயேசு ஆண்டவர். இயேசு சிலுவையில் தொங்கும் போது அதன் அடிவாரத்திலும் அதன் பக்கத்திலும் பலர் பார்த்து கொண்டு நின்றனர். இயேசு சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளையும் சிலுவையில் மலர்ந்த 7 பூக்களாக வர்ணிக்கலாம். இப்பூக்களில் 3வது பூவான பராமரிப்பு அல்லது பாதுகாப்பு என்ற பூவைத்தான் தியானிக்க போகிறோம். அதற்கான வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வார்த்தை இவ்வாறு கூறுகிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமேன். இயேசு கூறிய இந்த 3வது வார்த்தையிலிருந்து பராமரிப்பு என்னும் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இவ்வார்த்தையானது மரியாளுக்கும் ஜோவானுக்கும் உரியதாக இருக்கின்றது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு ஜோவானை காண்பித்து, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்று கூறும் வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், எனக்கு அன்பான என் சீசன் எனக்கு பதிலாக என்னுடைய இடத்தில் இருந்து உம்மை பராமரிப்பார் என்ற செய்தியை வெளிப்படுத்துகின்றது. தனது அன்பான சீசனாகிய ஜோவானை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், தன் தாயை உன் தாயை போல பாதுகாத்து இறுதி வரை பராமரிக்க வேண்டும் என்ற செய்தியை காண்பிக்கிறது. ஜோவானும் எந்த ஒரு மறுவேச்சும் பேசாது அந்த நிமிடமே இயேசுவின் தாயாகிய மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் ஆண்டவர் மீது அவன் மிகுந்த அன்புள்ளவனாக இருந்தான். இயேசுவின் 12 சீடர்களில் இந்த ஜோவான் மாத்திரமே சிலுவையின் அடியில் நின்று கொண்டு இருந்தான். இயேசு தன்னுடைய கடைசி நிமிடத்திலும் எவ்வளவு ஞானத்தோடு மிகவும் பொறுப்புள்ளவராக தன் பூமிக்குரிய தாயை பராமரிக்கும் பொறுப்பை தனது அன்பான சீசனிடம் ஒப்படைத்தார். இந்நேரத்தில் இயேசுவின் உலக பிரகாரமான தாயை நாங்கள் நோக்குவோமானால், தான் சுமந்து பெற்ற மகன் தன் கண் முன்னே அநேக சித்திரவதை செய்யப்பட்டு அலங்கோலமான நிலையில் இன்னும் சிறிது நேரத்தை உயிர்விட போகிறார் என்று நினைக்கும் போது அவளுடைய மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சிமியோனின் வார்த்தை அவ்விடத்தில் நிறைவேறியதை காண முடிகிறது. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஆம், பட்டயம் குத்தப்பட்டவளாக வேதனையோடு கதறி அழுது கொண்டிருக்கின்றாள். இயேசு முதலாவது வார்த்தையில் பாவிகளுக்காய் வேண்டுகிறார். 2வது வார்த்தையில் குற்றவாளிக்கு வாக்குறுதி அளித்தார். ஆம், தேவன் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் 5வது கட்டளையாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. நாம் வாழும் இந்த உலகில் தமது பெற்றோரை கவனியாது பராமரிக்காது அவர்களை மறந்து வாழ்வோரும் உலகத்தில் காணப்படுகின்றனர். இயேசு சிலுவையில் தொங்கும் போதும் மிகுந்த வேதனையோடு தன்னை பெற்றெடுத்தவளை அந்த இடத்திலும் அவள் மறக்கவில்லை. மனித குமாரனாக பிறந்து வாழ்ந்த இயேசு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் எந்த குறைவுமின்றி செய்து முடித்தார். அதே வேளையில் தனது தாய்க்கு ஒரு அடைக்கலமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அளிக்க தவறிவிடவில்லை. இதைத்தான் 3வது வார்த்தை போதிக்கின்றது. ஆண்டவர் இப்பூமியில் வாழும்போது அநேக வார்த்தைகளை போதித்தது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய வாழ்விலும் நமக்கு முன்மாதிரியாக செய்தும் காட்டினார். பிலிப்பியர் 2:8b பகுதி கூறுகிறது, சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆம்பிரியமானவர்களே, இந்த 3வது வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்னவென்றால், சிலுவையில் கடைசி மணி துளியிலும் ஆண்டவர் தனது பூமிக்குரிய தாயானவள் அழுது கொண்டு நிற்கிறதை கண்டு அவளது சூழ்நிலையை பார்க்கிறார். அவள் மீது அன்பு கொண்டவராக அவளை ஆறுதல் படுத்தி அவளை கனப்படுத்தி அவளை இறுதி வரை பராமரிப்பதற்கு ஏற்ற நபரையும் ஏற்படுத்தி பூமிக்குரிய சகல கட்டளைகளையும் கடமைகளையும் செய்தது போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பெற்றோரை அன்பு செலுத்தி கனப்படுத்தி மதித்து மரியாதை செய்து இறுதி காலம் வரை பராமரித்து பாதுகாப்போம். ஏனென்றால் யாத்ராமம் 20:12
கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க, இயேசு காட்டிய வழியில் எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்க நாம் அவருடைய வழியிலே பின்பற்றி நடப்போமாக. ஆமேன்.